யாரையெல்லாம் என் வாழ்நாளில் நான் வில்லன்களாக பார்த்தேனோ அவர்கள்தான் இன்றைக்கு நான் இந்த உலக பேச்சுலகில் ஹீரோவாக இருப்பதற்கு அடிப்படையானவர்கள் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. இரும்பை எந்த அளவிற்கு கைகளில் வைத்து வளைக்க முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவுக்கு அந்த இரும்புல லைட்டா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த இரும்பை அந்த துருவே அழித்து விடும் என்றால் உங்களுடைய இந்த இளமை பருவம் என்பது, பொதுவா பொம்பளை பிள்ளைங்க தான் லெகின்ஸ் போடும், ஆனா அந்த பசங்க போட்டுக்கிட்டு திரியுறாங்க. எப்போ அதுவும் முழுக்காலுக்கெல்லாம் இல்ல, முக்கா கால் பேண்ட் போட்டுக்கிறான். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் குதித்து சூடேற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனெங்கே, உன்னை யான் வணங்குவதும் நீ என்னை புகழ்வதும் அன்னை மகற்கு அழகில்லை என்பதால் உன்னை வளர்த்த புகழ் சேர்த்த தமிழ் புலவர் தன்னை வணங்குகிறேன். தாயே தமிழை வணக்கம். பெருமைக்கும் பாரம்பரியத்திற்கும் சொந்தமான பரமக்குடி ராமநாதபுரம் மண்ணிலிருந்து இன்றைக்கு இந்த ஆசிரியர் தின விழாவை காமராஜர் மெட்ரிக் பள்ளி மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையில் நேற்றைய தினம் ஆசிரியர் தின விழா, அதை இன்றைக்கு நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்த பள்ளியினுடைய தாளாளர், பள்ளியினுடைய நிறுவனர்கள் மற்றும் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர் பெருந்தகைகள், மாணவ செல்வங்கள், என்னை இந்த நிகழ்விற்கு அறிமுகம் செய்து வைத்த, உங்கள் முன் அறிமுகம் செய்து வைத்த பேச்சாளர் திரு துரைபாண்டியன் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், நேற்று ஆசிரியர் தினம், ஆனால் அதை இன்றைக்கு எனக்காக நீங்கள் 6ஆம் தேதியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு சூழலின் காரணமாக நேற்று வர முடியவில்லை, இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பார்வையில் உலகம் எங்கும் நேற்று ஆசிரியர் தின விழா கொண்டாடினாலும் கூட இன்றைக்கு காமராஜர் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு காரணம், ஆசிரியர்கள் என்பவர்கள் செப்டம்பர் 5 மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். கோயிலை கட்டினால் ஒரு இந்து மகிழ்ச்சி அடைவார், ஒரு மசூதியை கட்டினால் ஒரு இஸ்லாமியர் மகிழ்ச்சி அடைவார், ஒரு தேவாலயத்தை கட்டினால் ஒரு கிறிஸ்தவர் மகிழ்ச்சி அடைவார். மாறாக ஒரு கல்வி கூடத்தை கட்டி பாருங்கள், அந்த கோயிலின் கருவறையில் இருக்கிற கடவுளே மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னவர் இது யாரும் இல்லை, இதை சொன்னவர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். அந்த காமராஜர் அவர்களினுடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த பள்ளியில் இன்றைக்கு ஆசிரியர் தின விழாவிற்கு என்னை மிக நீண்ட விருப்பத்தோடு, நீங்க எப்படியாவது எங்கள் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட பிரயாசையோடு என் மீது மிகுந்த அன்பு கொண்டு உங்கள் பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்வுல உங்க எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் பேச போறேன். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னேன்னா, அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சா அவங்களாம் ரொம்ப பாவம் கஷ்டப்படுவாங்க, அதனால பெரிய பசங்களெல்லாம் முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க அவ்வளோ அழகாக உற்சாகமாக ஒவ்வொருவரையும் கை தட்டுகிற போது நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோமோன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அழகாக இந்த குழந்தைகள் கை தட்டுகிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக பெரிய பசங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இன்னைக்கு வந்துருச்சு. நாங்கள்லாம் 11, 12வது படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மனநிலையில தான் நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தாண்டினோடனே பசங்களுக்கு தான் ஒரு பெரிய மனிதரை போல ஒரு எண்ணம். அந்த ஐயா அவங்க திருக்குறள் கேட்டபோது அந்த பையன் ரொம்ப அமைதியாக அந்த குறளை சொன்னாப்ல, ஒழுக்கம் விழுப்பம், அது வாய் திறந்து கூட சொல்ல பயந்துகிட்டு ரொம்ப அமைதியாக சொன்னாங்க. அவன் சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் இருந்த பசங்க எல்லாரும் சிரிச்சோன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு இது வந்துருச்சு, அச்சம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பிள்ளைகளே, ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் தனி ஒருவராய் எழுந்து நின்று தைரியமாக பேச முடிகிறது என்றால் நீங்கள் தான் இந்த வரலாற்றினுடைய நாளைய தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாகும் தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் முதலிலே எழுந்து வருவார்கள்.
இருக்கிறார்கள். ஆக நீங்க எல்லாரும் எல்லா இடங்களிலும் முதன்மையாக வர வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த நிகழ்விற்கு அழைத்திருக்கிறார்கள். நீங்க உங்க டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டப்ப ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி கிளாப் பண்ணீங்க, நான் கவனிச்சேன். அதுல ஒரு 3 பேருக்கு பயங்கரமா கிளாப் பண்ணீங்க. அப்புறம் தான் நான் யாருன்னு கேட்டா அவங்க எல்லாரும் பிடி டீச்சர். யாருக்குமே பாடம் படிக்க பிடிக்கல, விளையாடுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு இல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆசிரியர் தின விழாவில் நான் புதுமையாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் தெரியும், விளையாட்டை மாணவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றால் நம் வகுப்பு பாடத்தை கூட அவர்களுக்கு விளையாட்டாக வாழ்க்கை பாடத்தோடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பிள்ளைகள் நிச்சயமாக கல்வியை நேசிப்பார்கள். அந்த கல்வியை ஆசிரியர்கள் நீங்கள் அனைவரும் கொடுத்தா அது வகுப்பு பாடம் மட்டுமல்ல, மைதான பாடத்தில் இருக்கிற ஆசிரியர்களை மட்டும் விருப்பப்படுற பிள்ளைகள் நாளைக்கு உங்களையும் நேசிக்க முயற்சிப்பார்கள். மாணவ செல்வங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, எந்த டீச்சரும் என்னை திட்டக்கூடாது இல்ல, அன்பாக இருக்கிற ஆசிரியர்களை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி ஆசிரியர் ஏதாவது சொல்லிட்டா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு பிள்ளைகள் எல்லாம் சொல்லுது. உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் பிள்ளைகளே, என்றைக்கு ஆசிரியரின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு காவலாளிகளினுடைய பிரம்பிற்கு வேலை அதிகமாக போனது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆக ஆசிரியர்கள் என்பவர்கள் நம்மை அரவணைப்பதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பதற்கும் அவர்களுக்கு முழு தகுதியும் கடமையும் இருக்கிறது என்று எண்ணுகிற ஒரு மாணவ செல்வமாக மாணவ சமூகம் இன்னைக்கு வரணும். ஏன்னா நீங்க நான் பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா, நீங்க இவ்வளவு அமைதியா, அதாவது மெய் மறந்து ஒரு பேச்சை கேட்கலாம், ஆனா கை மறந்து கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது சரியா. அதனால நீங்கள் நல்ல மகிழ்ச்சியாக ஒரு மணி நேரம் நான் ஐயோ 1 மணி நேரம் இவங்க பேச போறாங்களா அப்படின்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நான் எந்த அட்வைஸும் ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி அட்வைஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா உங்க பிரின்சிபல் அதனாலதான் என்னை திருச்சியிலேருந்து பரமக்குடிக்கு இன்னைக்கு நீங்க கட்டாயமா வந்தே சேரணும்னு கூப்பிட்டுருக்காங்க. அதனால நான் போர் அடிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறது இல்லை. வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தமான நிகழ்வுகளும் இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதுகுளத்தூர் பள்ளி, அதாவது ஒரு பொதுவாகவே எல்லோருக்கும் தான் பிறந்த மண், தான் வசிக்கிற மண் மீது ஒரு பெரிய பிரியம் இருக்கும். அந்த மாதிரி மண்ணை நேசிக்கிற மனிதர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கம்மியா போயிட்டாங்க. உங்க தாளால இந்த மண்ணை நேசித்து அந்த பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதுகுளத்தூரில் இருக்கிற இந்த காமராஜர் மெட்ரிக் பள்ளி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 3 மாடு, அந்த 3 மாடை ஒரு விவசாயி வளர்த்துட்டு வர, இந்த 3 மாட்டையும் எதுக்கு அவர் வளர்க்குறாருன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ஒரு இளைஞன் போய், ஐயா உங்க வீட்டில் இருக்கிற பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறீங்களான்னு அந்த விவசாயி கிட்ட கேட்குறேன். இந்த கேட்ட உடனே அந்த இளைஞன்கிட்ட விவசாயி என்ன சொல்றாரு, என் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதி தான், வேற எந்த தகுதியும் வேணாம். நான் ஒரு 3 மாடு வச்சிருக்கேன், இந்த 3 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டோட வாலை பிடிச்சிட்டீங்கன்னா நான் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்றேன்னு அந்த விவசாயி அந்த இளைஞனிடம் சவால் விடுகிறார். அது ரொம்ப கடினமாக இருக்கும்னு நினைச்சானா ரொம்ப சாதாரணமா நீங்க சொல்றீங்க. சரி அவ்வளவுதானே, 3 மாட்டையும் அவுத்து விடுங்க, நான் பிடிச்சிடுறேன் வாழை. ஒரு மாடு என்ன, நான் 3 மாட்டையுமே பிடிச்சு வாழை பிடிச்சு காமிச்சிடுறேன்னு அந்த இளைஞன் விவசாயிடம் சொல்கிறான். மாடு வருது, இந்த இளைஞன் ரெடியா நிக்கிறான் அந்த வாழை பிடிச்சிடணும்னு. அது வந்த வேகத்துக்கு ஒரு நிமிஷம் கூட இல்லை, அப்படி பாஞ்சு புலி மாதிரி போயிடுச்சு. இவனால அந்த மாடு கிராஸ் பண்ண டைம் கூட பார்க்க முடியல. சரி ஓகே, முதல் மாடு தானே போச்சு, இன்னும் 2 மாடு இருக்குல்ல, இந்த 2 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சிருவோன்னு நிக்கிறான். அடுத்து ஒரு மாடு வருது, ரொம்ப கொழு நல்லா பார்க்கவே அது பயங்கரமா இருக்கு, முரட்டு மாடா இருக்கும் போல. ஐயோ மாட்டை விட்டுட்டோம், இப்ப இந்த 2வது மாடு இதை விட கொஞ்சம் கூடுதலான எடையுடைய நல்ல வலிமையான மாடாக இருக்கிறது, இந்த மாட்டை எப்படியும் பிடிச்சிருவோமான்னு தெரியலையேன்னு ஒரு சந்தேகத்தோட நிற்கிறான். அந்த மாட்டை அவர் அவுத்து விடுறாரு. இந்த மாடு ஒரே தள்ளு அவனை தள்ளிட்டு போயிடுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி 3வது மாடு வரட்டும், இந்த மாடை பிடிச்சிருவோம் எப்படியாவது. 3வது மாடு வெளியில இப்படி நிக்குது. இவனுக்கு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மாடு ரொம்ப எலும்பும் தோலுமா ஒண்ணுமே இல்லாம இருக்கு.
இந்த 2 மாட்டை விட்டாலும் பரவாயில்ல, 3வது மாடு ரொம்ப சோனி மாடா தான் இருக்கு, இதோட வாழை பிடிச்சிருவோம் அப்படின்னு அந்த இளைஞன் தெம்போட நிக்கிறான். 3வது மாடு வருது அவன் பக்கத்துல வந்தவன் அந்த மாட்டு வாழை பிடிக்கிறதுக்கு போறான். அவனால பிடிக்க முடியல. என்னடா பிடிக்க முடியலையேன்னு பார்க்கறான். சோனி மாடு தானே, ஏன் பிடிக்க முடியலன்னு நீங்களாம் யோசிக்கலாம். என்னன்னா அந்த 3வது மாட்டுக்கு வாலே இல்லை. இப்ப இந்த கதையில இருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளும் என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு சான்ஸ் வரும். அப்படி சான்ஸ் வரப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம், மிஸ் படிக்க சொல்றப்பெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நான் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கலாம், குவார்டர்லி இல்லைன்னா என்ன ஹாஃப் இயர்லி இருக்கு படிச்சுக்கலாம், ஹாஃப் இயர்லி இல்லைன்னா என்ன ஆனுவல் இருக்கு படிச்சுக்கலான்னு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் விட்டுறாங்க. இந்த மாடு மாதிரி நம்ம பின்னாடி வர்ற மாடுகளை பார்த்துக்கலான்னு மாடு நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் விட்டுறோம். 2வது அதுக்கு அடுத்து வர்றது அதை விட வலிமையாக இருக்கிற போது நம்மால் எதிர்கொள்ளவே முடியாமல் போய் விடுகிறது. ஆனா 3வது மாடு மாதிரி நம்ம கடைசியா ஒரு வாய்ப்பு வரும், என்னைக்காவது பார்த்துக்கலான்னு நீங்க நிக்கிறப்போ அந்த மாட்டுக்கு எப்படி வால் இல்லாம போச்சோ அதே மாதிரி நாம் எதையோ ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது முன்னால் இருக்கிற 2 வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு 3வது வால் இல்லாத மாடை பார்ப்பது போல இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறது. ஆக நீங்கள் கிடைக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நான் எல்லா மாணவர்களுக்கும் அதுதான் சொல்றேன், கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த வாய்ப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு சிறந்த களம் இந்த பள்ளி. இன்னைக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு ஃபோன் கையில இருக்கு. வீட்டுக்கு போனா இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போனோம்னா ஃபோன் எடுத்து பார்த்துடுறோம். இந்த ஃபோன்ல நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்து 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 பிள்ளைகள் என்ன நினைச்சுக்குது, இந்த மாதிரி நம்மளும் ஆனா ஜாலியா இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளும் பாடினா ஜாலியா இருக்கும், ரீல்ஸ் பண்ணா ஜாலியா இருக்கும், சரி அவன் ஒரு சிகரெட் பிடிக்கிறானா அதை நம்மளும் பண்ணி பார்த்தா ஜாலியா இருக்கும்னு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஜாலியா இருக்கும்னு நினைச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பிள்ளைகளா, இரும்பு என்பது மிகப்பெரிய வலிமை உடையது தானே. அந்த இரும்பை நம்மளால கையில வளைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இரும்பை எந்த அளவிற்கு கைகளில் வைத்து வளைக்க முடியாது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவுக்கு அந்த இரும்புல லைட்டா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த இரும்பை அந்த துருவே அழித்து விடும் என்றால் உங்களுடைய இந்த இளமை பருவம் என்பது இரும்பை போல வலிமையானது. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அதுல துரு ஏறிடுச்சுன்னா நம் வாழ்க்கை வீணாக போய்விடும். ஆக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இளமை பருவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆசிரியர் தினம்ல, அதனால நான் ஆசிரியர்களை மையப்படுத்தி ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டீச்சர், அந்த டீச்சருக்கு கிளாஸ்ல இருக்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பையன் பயங்கர வாலு, எப்ப எது சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப இந்த டீச்சர் என்ன பண்றாரு, அந்த பையனை கூப்பிட்டு போர்ட்ல 1000ன்னு எழுதிடுறார். எழுதிட்டு, தம்பி பக்கத்துல நான் இன்னொரு சைஃபர் போடுறேன், இது என்ன நம்பர்னு கேட்கிறேன். அவன் உடனே இந்த சார் ஏதோ கேட்பாரு, சரி நம்ம சொல்லிடலான்னு நினைச்சோம், ஆனா இவங்க என்னமோ இப்படி சம்மந்தம் இல்லாம ஒரு 1000க்கு பக்கத்துல 0 போட்டா என்ன கேள்வி வரும்னு கேட்கிறாரு அப்படின்னு இந்த பையன் நினைச்சுக்கிட்டு 1000க்கு பக்கத்துல 0 போட்டா என்ன வரும் 10,000 வரும். சரி, அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே இந்த 10,000க்கு பக்கத்துல இன்னொரு 0 போடுறேன், இப்ப என்ன வரும்னு கேக்குறாங்க. 1,00,000 வரும்னு உங்களை மாதிரியே அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டான். இப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, இன்னொரு 0வை எடுத்து அந்த 1,00,000க்கு பக்கத்துல போடாம இந்த 1க்கு முன்னாடி போட்டுட்டு இப்ப இதுக்கு என்ன வேல்யூன்னு கேக்குறாரு. அதே 1,00,000 தான் இல்ல, 0க்கு முன்னாடி போட்ட அந்த 0க்கு எந்த வேல்யூமே இல்லை. இப்ப இந்த ஆசிரியர் இந்த மாணவனை பார்த்து சொல்கிறார், உன்னோடு நீ யாரோடு சேருகிறாய், மதிப்பு மிக்கவர்களுக்கு பின்னால் நீ சேருகிற போது, நீ பூஜ்ஜியமாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய மதிப்பு இன்னொரு வகையில் கூடுகிறது. நீ மதிப்பே இல்லாதவர்கள் முன்னால் சேருகிற
வருகிற போது உன் மதிப்பு என்பது பூஜ்ஜியமாகி விடுகிறது. ஆக ஆசிரியர்கள் என்பவர்கள் மதிப்பு மிக்கவர்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் பின்னால் நீங்கள் வழிநடத்தி செல்கிற போது நீங்கள் அவர்களோடு எப்படி ஒரு பூஜ்ஜியம் சேர்கிற போது அதனுடைய வலிமை கூடுகிறதோ, அதனுடைய உயர்வு கூடுகிறதோ, அதே போல ஆசிரியரின் சொல் கேட்டு நீங்கள் நடந்தால் உங்களுடைய மதிப்பும் கூடும். அப்படிங்கிறது தான் இந்த ஆசிரியர் மாணவருக்கான கதையினுடைய சுவாரஸ்யம். ஆக மாணவ செல்வங்களை, நாம் ஆசிரியர்கள் பின்னால், எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. இன்றைக்கும் இன்னைக்கு ஆசிரியர் தின விழா முதல்ல நேத்து நான் எடுத்து ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு பண்ணேன் அப்படின்னா, முதலாக இன்னைக்கு நான் உங்க பள்ளியில் பேசி கொண்டிருக்கிறேன். மலைக்கோட்டை மாநகரிலிருந்து உங்க முதுகுளத்தூர், சரியா சார், கரெக்டா சொல்லிட்டேன்னா, முதுகுளத்தூர் மலைக்கோட்டை மண்ணிலிருந்து இந்த முதுகுளத்தூருக்கு நான் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர். எனக்கெல்லாம் பேச தெரியும்லாம் எனக்கு தெரியாது. எங்க டீச்சர் தான் ஏதோ எனக்குள்ள ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்னை உருவாக்கியவர்கள். நேற்று காலையில நான் எடுத்து முதல் கால் அவங்களுக்கு தான் பண்ணேன், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லணும்னு. ஆனா எடுத்து போனை எடுத்தோன்னே நான் சொல்லலான்னு எடுத்தேன். ஆனா எனக்கு முன்னாடி அவங்க போனை எடுத்தோன்னே ஹலோ சொல்லாம ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சாத்தம்மைன்னு சொன்ன போது, ஒரு ஆசிரியரிடமிருந்து ஆசிரியர் தின வாழ்த்து வாங்குகிற அந்த பேர் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் அடிப்படை அவங்க. ஆசிரியர்கள் என்பவர்கள் நம் வாழ்க்கையை செதுக்க வந்தவர்கள். நான் ஒரு அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல ஐயா, அதை ரொம்ப அழகா சொன்னாங்க. உங்க அம்மா அப்பா கூட நீங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் தான் அந்த வகுப்பிலே இருக்கிற அத்தனை மாணவர்களும் முதலாவதாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்னா, தாய் தந்தையை விட உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம நிறைய இந்த கல்வியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்றோம். இந்த கல்வியை வச்சு என்ன செஞ்சிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு ரொம்ப அழகான ஒரு உதாரணம். ஒரு அண்ணனுக்கு, ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு ஒரு கார், விலை உயர்ந்த காரை பரிசளிக்கிறார். பரிசளிச்சோன்னே இந்த அண்ணன்கிட்ட இருந்து பரிசை வாங்கின இந்த தம்பி என்ன பண்றான், வெளியில வந்து ஒரு சின்ன பையன் நிக்கிறான். இங்க பாத்தியாடா, எங்க அண்ணன் எனக்கு எவ்வளோ பெரிய விலையோ இருந்த கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த சின்ன பையன் அதை ஆவலோடு அந்த காரை பார்க்கறான், பிரமிப்போடு அந்த காரை ரொம்ப ஆசையாக பார்க்கிறான். அப்படி பார்க்கிற போது இந்த கார் வச்சிருக்கான்ல அந்த தம்பி, இவன் என்ன சொல்றான், என்னடா எனக்கு எங்க அண்ணன் ஒரு கார் வாங்கி பிரைஸ் கொடுத்தான்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் இல்லையான்னு யோசிக்கிறியான்னு இந்த குட்டி பையன்கிட்ட அவன் கேட்குறான். என்னடா, எனக்கு எங்க அண்ணன் கார் வாங்கி கொடுத்த மாதிரி உனக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் உனக்கு இல்லையான்னு யோசிக்கிறியான்னு கேட்டான். அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னான், எனக்கு அண்ணன் இல்லையான்லாம் நான் யோசிக்கல, எனக்கு அண்ணன் இல்லையான்லாம் யோசிக்கல, இவங்க அண்ணன் மாதிரி நான் உயர்ந்து என் தம்பிக்கு நான் எப்ப கார் வாங்கி கொடுப்பேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். எண்ணங்கள் எப்போது உயர்வானதாக இருக்கிறதோ பிறரிடமிருந்து பெறுவது அல்ல, நம் கல்வியை வைத்து நாம் அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம். எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும், எழுத்தெல்லாம் சுடராகி எரிய வேண்டும், வண்ணங்கள் தெரியாத பார்வை வேண்டும், வயதுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும்னு ஒரு கவிஞன் சொன்னார். அப்ப வயதுக்கு, நாம் வாழ்கிற வயதுக்கு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கல்வியை வைத்து மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்யறதில்லை. டீச்சர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு தெரியல, காலேஜஸ்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று சொன்னா அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டு கால் பண்ணி, மேடம் என் பிள்ளை எதுவும் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான், எனக்கு சூசைட் பண்ணிக்குவானோன்னு பயமா இருக்குன்னு பெற்றோர்களை இன்றைக்கு ஆசிரியர்கள்ட்ட ஃபோன் செய்து சொல்கிற அளவிற்கு இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. ஒரு முயல் இருக்கு. இந்த முயலுக்கு என்னன்னா, வாழ்க்கையை வாழவே பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, அதை சிங்கம் துரத்துது, புலி துரத்துது, எல்லாம் ஏதாவது ஒன்று துரத்திக்கிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கை இது, டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்காவது பயந்து, இது என்ன வாழ்க்கைப்போ, நம்ம செத்து போயிடலான்னு இந்த முயல் ஒரு குளக்கரையை நோக்கி ஓடுகிறது. இந்த குளத்துக்கிட்ட போன உடனே இந்த முயல் தான் ஃபாஸ்டா ஓடும்ல, அப்படி முயல் ஃபாஸ்டா அந்த குளத்துக்கிட்ட ஓடுறப்ப இந்த குளத்துக்கு வெளியில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தவளைகள் என்ன பண்ணுச்சான், யாரோ நம்மை தாக்க வருகிறாள்னு நினைச்சு பயந்து மறுபடியும் குளத்துக்குள்ள குதிச்சிருச்சான்.
இப்போ ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்ச அந்த முயல் அப்படியே ஸ்டாப் ஆகி நினச்சிச்சான், அடடா நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு பிராணி இருக்குல்ல, அப்போ நம்ம வாழலாண்டா இந்த உலகத்துலன்னு இந்த முயல் நினச்சிச்சான். அந்த மாதிரி உங்களை சுற்றி வருகிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வேண்டும். ஆனால் தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம் பிள்ளைகளே. அந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டு என்னால முடியாது, இந்த உலகத்துல வேற யாரால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உங்களுக்கான வலிமைகளை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். எல்லாருக்கும் யானை பார்த்துருக்கீங்கல்ல, யானை எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த யானைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. சங்கிலி கட்டியிருப்பாங்கல்ல, இந்த யானையால இந்த சங்கிலியை அறுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? யானை எவ்வளோ பெரிய வலிமையான விலங்கு. அந்த யானை எட்டி ஒரு உத விட்டுச்சுன்னா அந்த சங்கிலி பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் ஏன் யானை செய்ய மாட்டேங்குது? இதை ஒருத்தன் அந்த பாகன்கிட்ட கேட்டா உன் யானை எவ்வளவு பெரிய வலிமையான யானை, ஆனால் அதால் அந்த சங்கிலியை இது பண்ணிட்டு ஏன் போகாமல் உன்கிட்டே இப்படி அடிமைப்பட்டு கிடக்குதுன்னு கேட்டான். அதுக்கு அந்த பாகன் சொன்னா, சின்ன குட்டி யானையா இருந்தப்ப, குட்டியா அது அப்பதான் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்த போது நான் இந்த சங்கிலியை வச்சு அது காலில் கட்டி விட்டேன். அப்ப அது எட்டி எட்டி உதைச்சு பார்த்துச்சு. அப்ப இருந்த வலிமைக்கு அதால அந்த சங்கிலியை அறுக்க முடியல. ஒரு 10 நாள் எட்டி எட்டி உதைச்சு பார்த்துட்டு, சரி இந்த சங்கிலியை நம்மளால அறுக்க முடியல, இது நம்மை விட வலிமையானதுன்னு இந்த யானை நினைச்சிருச்சு. சின்ன பிள்ளையில குட்டியா இருக்கிறப்ப சங்கிலி வலிமையாக இருந்ததுல அந்த எண்ணம் இதை விட்டு நம்மளால வெளியே போக முடியாதுன்னு அந்த யானைக்குள்ளே போய்விட்டதனால் அதற்கு பெரிய யானையாக மாறிய பிறகும் கூட அந்த சங்கிலியை நம்மளால அறுக்க முடியாதுன்னு யானை நினைச்சுக்கிச்சான். அப்படி நினைத்து கொண்டுதான் நீங்க எங்க பார்த்தாலும் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு யானை ஒருபோதும் விட்டு விடுதலையாகி போவதே இல்லை என்றால் நாமும் என்ன பண்றோம், நமக்கு உள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன சங்கிலிகள் போன்ற இலக்குகளை, அந்த இடையூறுகளை எல்லாம் நம்மளால இதை விட்டு வெளியே போக முடியாதுன்னு நினைச்சா அடிமைப்பட்டே இருந்துடுறோம். ஆனால் சங்கிலிகளை விடுத்து விட்டு வெளியே போனால் இந்த உலகத்திற்கான பெரிய சுதந்திரம் நமக்குள்ளே இருக்கிறதுங்கிற அந்த ஃபயர் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. நான் எதை இந்த சங்கிலியா நான் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கிறேன் தெரியுமா? மொபைல் போன் அடிக்ஷன். அதை விட தாண்டி இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களிடம் அதிகமாக போதை பொருட்கள் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உலகத்துல நம்ம இந்த உலகத்திற்கு ஒரு தாயும் ஒரு தந்தையும் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம் நாம் தவறு செய்ய முற்படுகிற போது உங்கள் தாயினுடைய கண்ணீரும் உங்கள் தந்தையினுடைய உழைப்பும் முன்னே வந்தால் ஒருபோதும் நாம் அதை செய்யவே மாட்டோம். ஒரு அம்மாவுடைய வழிங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா? தாய் என்பவள் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த உன்னதம். அப்படிப்பட்ட தாயையும் தந்தையினுடைய உழைப்பையும் சுரண்டி நாம் அதில் கல்வியைத்தான் கற்க வேண்டுமே தவிர இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மை உட்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை மாணவர்கள் தெளிவாக இருக்கணும். அம்மா அப்பா எவ்வளவு உயர்ந்தவங்க இல்ல, அம்மா அப்பா எவ்வளவு உயர்ந்தவங்க. அந்த தாய் தந்தையை விடுத்துட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை இளமையிலேயே சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள். வெளி உலக அனுபவமே தெரியாத ஒருத்தருக்கு லாட்ரி சீட்ல ஒரு பெரிய பணம் விழுந்துருது. இந்த லாட்ரி சீட்ல பணம் விழுந்தோன்னா அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே திடீர்னு ஒருத்தருக்கு பணம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பணம் வந்தோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம அப்போ அந்த ஊர்ல யாருமே காரை வச்சிருக்கல. இவருக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னன்னா, இந்த காசை வச்சு ஒரு பெரிய கார் வாங்கிடணும், கோட் ஷூட் வாங்கணும், ஷூ போட்டுக்கணும். அந்த ஆங்கில மோகத்தை பார்த்து நம்ம கார் வாங்கணும், கோட் ஷூட் போட்டுக்கணும், ஷூ போட்டுக்கணும், இந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகணும், அத்தனை பயலும் நம்மளை திரும்பி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு இவருக்கு. இவர் என்ன பண்ணாரு, இந்த லாட்ரி சீட்டு பணத்தை வச்சு கார் வாங்க போயிட்டாரு. காரை வாங்கிக்கிட்டு கோட் ஷூட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள எல்லாரையும் சுத்தி சுத்தி இந்த காரை சுத்தி எல்லா சந்தலையும் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இந்த கார் யாரையுமே மோதவே இல்லை. காரை இவருக்கு ஓட்ட தெரியாது. ஆனா இந்த காரை வச்சு எங்கேயுமே இடிக்கல. என்ன ரீசன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்.
அந்த கார் ஏன் தெரியுமா இடிக்கலையா? அந்த காருக்கு முன்னாடி ஒரு குதிரையை கட்டி விட்டு இந்த குதிரை இந்த காரை இழுத்துக்கிட்டே போயிருக்கு. அந்த படிக்காதவருக்கு கார் ஓடும்னு தெரியல, குதிரை காரை ஓட்டிக்கிட்டு போகுது. இந்த ஒரே ஒரு குதிரையை நம்பியா அந்த கல்வி என்பது இல்லாததனால் ஒரே ஒரு குதிரையை வைத்து காரை வலம் வந்து கொண்டிருந்தவனுக்கு தெரியவில்லை அந்த காருக்குள்ளே 100 குதிரை திறனுடைய சக்தி அந்த காரை இயக்க முடியும். அப்படிங்கிற சயின்ஸ்ல படிச்சிருக்கோம்ல, குதிரை திறன் உங்க ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு குதிரையை நம்பிக்கொண்டு 100 குதிரைகளினுடைய சக்தி அந்த காருக்குள்ள இருந்தும் கூட அந்த படிக்காதவனால் அதை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால், படிப்பு என்பது நம்மை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க செய்வதற்கான ஆயுதம். அந்த ஆயுதத்தை உங்களுக்கு கொடுக்கிற உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் எவ்வளவு கடமைப்பட்டவர்களாக இருக்கணும் தெரியுமா? ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாழ்நாளினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா, நீங்க பிறந்த அன்னைக்கு உங்க அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆசிரியர்களோ இல்லை மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 100 பேர் கூடியிருக்கிற சபையில இந்த பிள்ளைய பெக்கிறதுக்கு இவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன புண்ணியம்டா பண்ணாங்க அப்படின்னு மட்டும் உங்க தாய் தந்தைக்கு நீங்கள் ஒரு பெயரை எடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த வாழ்க்கையினுடைய முழுவதுமான பயனை அடைந்து விட்டீர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்க இந்த பள்ளிதான் அடிப்படையாக இருக்கிறது. அதனால இதுல இருக்கிற தேவையில்லாத இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டு விலகிவிட்டு கல்வியை வைத்து கொண்டு விளையாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும், ஜாலியா இருக்கும். இப்போ எனக்குமே இப்போ ஒன்றும் இல்லை, நான் 1 மணி நேரம் பேசுறேன், 1 மணி நேரம் உங்களை போய் இங்கே விளையாடுங்க நான் பேசாம உட்காந்துட்டு போறேன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கும்ல, எனக்கும் ஜாலியா இருக்கும். இப்படி விறுவிறுக்க பேசாம மேடம் என்னை கூட்டிட்டு வந்து பாருங்க மேடம் இதான் எங்க ஸ்கூலு, நீங்க பாட்டு வந்து பார்த்துட்டு போங்க, நாங்கள் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நீங்க வந்தீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கும் அது எந்த பயனும் இல்லை, எனக்கும் அது எந்த பயனும் இல்லைன்னா இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை பிள்ளைகளும் கேட்பதில்லை, பிள்ளைகள் கேட்கிற மாதிரி ஆசிரியர்களும் இன்றைக்கு பெரும்பாலும் சொல்லித் தருவதில்லை என்றால் ஆசிரிய மாணவ உறவை பலப்படுத்தி கொள்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆசிரியர்கள் நம் தோளுக்கு இன்னைக்கெல்லாம் நாங்க படிச்ச டீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு இல்ல. நான் பார்த்தேன்ல இப்ப பிரைஸ் அந்த இது வாங்க வர்றப்ப கௌரவிக்க வருகிற போது எல்லா ஆசிரியர்களுக்கும் முகத்திலையும் அவ்வளோ ஒரு புன் சிரிப்பு, அதுவும் உங்களை பார்த்தோன்னா கூடுதலா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. நான்லாம் படிக்கிறமே எங்க டீச்சர் வந்தாங்கன்னா வெறிச்சடிச்சுட்டு நான் அங்க ஓடிடுவேன், ஏன்னா அவங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை, சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு நீண்ட பெரிய பெரம்பு குச்சி வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு அவங்க உள்ள என்ட்ரானாங்கனாவே நான் ஹிட்லரெல்லாம் நேரில் பார்த்ததில்ல, எங்கள் டீச்சரை தான் நான்லாம் ஹிட்லராக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் தவறாக எண்ணி இருக்கிறேன், யாரையெல்லாம் என் வாழ்நாளில் நான் வில்லன்களாக பார்த்தேனோ அவர்கள் தான் இன்றைக்கு நான் இந்த உலக பேச்சுலகில் ஹீரோவாக இருப்பதற்கு அடிப்படையானவர்கள் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அப்ப அந்த ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாணவராக ஒரு நல்ல மாணவியாக இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகணும். ஒரு அரசன் இருந்தான், அவன் என்ன பண்ணா ஒரு போட்டி வச்சான். பெரிய அந்த நமக்கு தெரியும் இல்லையா அரண்மனை கதவுகள்லாம் எப்படி இருக்கும்னு, அந்த பெரிய அரண்மனை கதவை ஒரு ஆளா தள்ளி திறக்கணும், இதான் போட்டி. போட்டியில ஜெயிச்சா தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி இளவரசன் ஆக்கிடுவான், போட்டியில தோத்துட்டா 2 கையையும் கட் பண்ணிடுவான். இதுதான் போட்டியினுடைய நிபந்தனை. ஊர்ல யாருமே வரல, ஏன்னா அவ்வளோ பெரிய அரண்மனை கதவை ஒரு ஆளா தள்ளி திறக்கணும், ஏன்னா உள்ள லாக் போட்டிருப்பாங்கல்ல, அதனால தள்ளி திறக்கணும். இந்த இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு யாருமே கலந்துக்கல, ஏன்னா ஒருவேளை தோத்து போயிட்டோம்னா 2 கையும் இல்லாம போயிடும்ல அப்படின்னு யாருமே கலந்துக்கல. ஆனா ஒருத்த மட்டும் தைரியமா வந்தா, முன்னாடி வந்து நான் திறக்கிறேன், நான் போட்டிக்கு தயார்னு அந்த கோட்டை வாசல்ல போய் நின்னா. எல்லாரும் சொல்றாங்க சரி இவனுக்கு 2 கையும் போச்சுடா, இன்னையிலேருந்து நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் தைரியமாக போய் அந்த கதவை திறக்கிறான், படார்னு அந்த கதவு திறந்துருச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த ராஜா சொல்றாரு, போட்டியினுடைய சுவாரஸ்யமே என்ன தெரியுமா, கதவை யாரு தனியால தள்ளுறாங்கிறது சுவாரஸ்யம் இல்லை,
அந்த கதவை என்னாலும் தள்ள முடியும்னு யார் ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு முன்னாடி வரானோ அந்த தன்னம்பிக்கையாளனை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான், என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணுங்கிறது தான் போட்டியினுடைய சுவாரஸ்யம். நான் அந்த கதவை லாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த இளைஞனுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அப்ப அந்த இளைஞன்ட்ட கேட்டாங்க, எல்லாரும் வராம இருந்தப்ப நீ மட்டும் எப்படிடா வந்தேன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை படிச்சப்ப அவன் சொன்ன பதில், ஜெயிச்சுட்டா இந்த நாட்டுக்கு அரசன் ஆயிடலாம், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு. ஒருவேளை தோத்துட்டேன்னு வைங்க, என்ன 2 கை தானே போகும், போனா போயிட்டு போகுது, அதனாலதான் நான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். கை போயிடும், ஆனா ஜெயிச்சுட்டா இந்த நாட்டையே ஆள முடியும், என்னால கண்டிப்பா இந்த உலகத்துல சர்வை பண்றதுக்கான அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்குல்ல, அதனால நான் ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சேன்னு சொன்னானா. உங்களுக்கு நான் இதை அட்வைஸா சொல்றேன், என்னால இவ்வளவு மார்க்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, நீ இவ்வளவு மார்க்ஸ் வாங்கணும், நீ இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டார்கெட் யாராவது செட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டார்கெட்டை எப்படியாவது நீங்க நான் மார்க்கை மட்டுமே மையமாக வைத்து ஓடணும்னு சொல்லலை, ஆனா உங்களால முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்னால் அதை தாண்டியும் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் வளரணும். குழந்தைகளே, நீங்க இன்னைக்கு திருச்சி மாதிரி பெரிய நகரங்களுக்கு வந்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு படிப்புல நாங்கெல்லாம் படிக்கிறப்ப ஒரு 4-5 குரூப் தான் இருக்கும். ஆர்ட்ஸு சயின்ஸில் ஒரு 2 குரூப் 3 குரூப் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு என்பது, கல்வி என்பது மாணவர்களுக்கு விசாலப்பட்டிருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு நான் பேசாததெல்லாம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எது கேட்டாலும் பதில் சொல்லுது, எது கேட்டாலும் சாட் ஜிபிடியில் போய் நம்மளால பார்த்துக்க முடியுது. பிள்ளைகள் விதவிதமா வாயில நுழையாத பேர்ல படிச்சு இன்னைக்கு நவீன நாகரிகத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட மாணவ செல்வங்கள் எதுவுமே கல்வியை பற்றிய எந்த புரிதலுமே இல்லாம ஏதோ வந்தோமா ஜாலியா இருந்தோமா, அதுலயும் இன்னைக்கு இங்க இருக்க பசங்கள்லாம் ரொம்ப நீட்டா யூனிஃபார்ம் போட்டு அழகா சார் சொன்ன மாதிரி கோட் ஷூட்லாம் போட்டு அப்படி ஜம்முன்னு இருக்காங்க. பெரும்பாலான பள்ளிகளில் நான் போகிற போது பார்க்குறேன், பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க தான் லெகின்ஸ் போடும், ஆனால் அந்த பசங்க போட்டுக்கிட்டு திரியிறாங்க. எப்போ அதுவும் முழுக்காலுக்கெல்லாம் இல்லை, முக்கால் பேண்ட் போட்டுக்கிறான், ஒரு 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 மாதிரி ஓப்பனாக போடுற செப்பல் போட்டுக்கிறான், முடிய ஸ்பைக் விட்டுக்கிறான், அப்படி ஒரு பேகை ஸ்டைலாக வச்சுக்கிறான். இவன் நடந்து போகிறத பார்த்தா இவன் படிக்க போகிறானா இல்லை நாடகம் நடிக்க போகிறானான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அப்படி நின்று டீச்சர்கிட்ட சொல்லுங்க டீச்சர், இப்படிதான் நின்று பேசுகிறான். அவன் பேசுகிற தோரணையே பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க டீச்சர், அவர் பாவம் எதுவும் சொல்ல முடியாமல் அந்த டீச்சர் எதுவும் சொல்ல, போடா ஏண்டா பேண்ட்டை முழுசா தைக்க மாட்டியா, நானாவது பாதி துணி வாங்கி தரேன்டா அப்படின்னு அந்த ஆசிரியர் ரொம்ப சோகமாக சொல்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. யூனிஃபார்ம் எதுக்கு கொடுத்தாங்க? யூனிஃபார்ம் என்பது எல்லோரையும் ஒருமித்தமாக எல்லோரையும் பொதுவாக பார்க்கிற ஒரு மனநிலை வரணுங்கிறதுக்கு தான் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த யூனிஃபார்மை டிசைனா தச்சுக்கிட்டு ஒரு பள்ளி என்கிற ஒழுங்குமுறை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. நான் எல்லா பிள்ளைகளையும் குறை சொல்லலை, ஒழுங்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிப்பு நான் நல்லா படிப்பேன் மிஸ், 100 மார்க் வாங்குவேன், ஆனா கிளாஸ்ல டிசிப்ளினாவே இருக்க மாட்டேன்னா அந்த கல்வியால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்னுடைய கல்வி என்பது முதலில் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் அடுத்து மதிப்பெண்களை நோக்கி நீங்கள் நடை போட வேண்டும் என்றால் ஒழுக்கம் கல்வியும் 2 கண்களாக இருக்க வேண்டிய வயது இந்த வயது. ஆக இந்த வயதுல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நினைச்சுக்கிட்டு நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சின்ன சந்தோஷமே இல்லை. அதுக்கு நீங்க சிங்கத்தை பார்த்துருக்கீங்கல்ல, சிங்கம் எவ்வளோ பெரிய விலங்கு இல்லை, காட்டுக்கே ராஜா. இந்த சிங்கத்தால ஒரு சின்ன எலியை பிடிக்க முடியும் தானே? முடியுமா முடியாதா? என்னைக்காவது சிங்கம் எலிய வேட்டையாடுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்? சரி எலியை விடுங்க, அது காட்டுல இருக்கு, அது சிங்கம் காட்டுல இருக்கு, எலி வீட்டுல இருக்கு. நீங்க ரொம்ப சின்ன சைஸ் விலங்கு எதையாவது எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இந்த சின்ன சைஸ் விலங்கு ஒருபோதும் சிங்கம் வேட்டையாடவே ஆடாது. ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிங்கம் சின்ன சைஸ வேட்டையாடணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 விலங்கை தேடி அலையணும். சின்ன சின்னதா ஒரு 100 விலங்கு வந்தாதான் அந்த சிங்கத்துக்கு பசி வயிறு நிறையும். அப்ப நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு நாம நினைச்சுக்கிட்டு இந்த சிங்கத்துக்கு எப்படி வரி குதிரை மான் அந்த மாதிரியான ஒரு பெரிய வகை விலங்குகள் டார்கெட்டோ சின்னதெல்லாம் பார்க்காம அது பெருசை மட்டும்தான் குறிப்பாக்கும். ஏனென்றால்
அதனுடைய இலக்கு என்பது மிகப்பெரியது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன சந்தோஷங்களாக இருக்கிற இந்த மொபைல் போன் அடிக்ஷன், தேவையில்லாத கேளிக்கைகளுக்கு நம்மை உட்படுத்தி கொண்டு நமக்கான பெரிய இலக்குகளை விட்டுவிட்டு இதுதான் சந்தோஷம்னு இருந்து விடுகிறோம். ஆக உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புல எது உங்களுக்கான இலக்கு என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நோக்கம் என்பது வேறு, இலக்கு என்பது வேறு. இன்னைக்கு இலக்குனா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியல. நீ என்னவாக போற அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒன்று சொல்லுவான், 10th ஸ்டாண்டர்ட் வந்தோன்னு ஒன்று சொல்லுவான், 12th ஸ்டாண்டர்ட் வந்தோன்னு ஒன்று சொல்லுவான். நீங்க காலேஜ் வந்ததுக்கப்புறம் உன்னோட இலக்கு என்னன்னு எந்த பிள்ளைகிட்டா கேளுங்களேன். இன்னைக்கு பெரும்பாலான காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உன்னோட இலக்கு என்னன்னா, தெரியல மேம், டிகிரி முடிச்சோன்னு பார்த்துக்கலாம். தெரியல மேம், டிகிரி முடிச்சோன்னு பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்குள்ள முதலா என்ட்ராகி அப்பதான் பள்ளியினுடைய வாசனை அறிகிற பிஞ்சு குழந்தைகளிடம் நீ என்னவாக போறேன்னு கேட்டா, நான் டாக்டர் ஆக போறேன், நான் கலெக்டர் ஆக போறேன், நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் பள்ளி வாழ்க்கையை முழுவதுமாக முடித்து விட்டு கல்லூரி வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே நிற்கிற போது நீ என்னவாக போகிறாய்ன்னு கேட்டா, எனக்கு என்ன ஆகிறதுனே தெரியலன்னா இத்தனை வருடம் நீ படித்த கல்வியினுடைய பயன் எதுக்கு? ஆக உங்களுக்கான இலக்கை நீங்கள் அதை நிர்ணயித்து அதற்கான பயணத்தை நீங்கள் தொடங்கினால்தான் இந்த கல்வி என்பது முழுமை பெறும். வாழ்க்கைக்கான உதாரணம் நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல இருந்து நம்ம எவ்வளவு பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அறையினுடைய கூரை இருக்குல்ல, ஒரு ரூம் இருக்குன்னா மேலே என்ன இருக்கணும், ரூஃப் இருக்கணும். அப்பதான் நம்மளால மழை வெயில் எல்லாத்துல இருந்தும் நம்மளால இது பண்ண முடியும். அப்ப இந்த மேற்கூரை நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, எப்பையும் உயர்வான எண்ணங்களோடு இருக்க வேண்டும், எப்பையும் உயர்வான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை பாடத்தை இந்த மேற்கூரை சொல்லி கொடுக்கிறது. அதுவே அந்த ரூம்ல இருக்கிற ஃபேனை யோசிச்சு பாருங்க, அது என்ன பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? எப்போதுமே குளிர்ச்சியாக, கூலா, எப்பயும் கூலா இருக்கணும், டென்ஷனா இருக்கக்கூடாது. சில பேர்லாம் ஏன் டென்ஷனா இருக்க அப்படின்னு கேட்க வேணாம், நல்லா இருக்கியான்னு கேட்டாவே டென்ஷனா இருக்க மாதிரியே பதில் சொல்லுவான். ஃபேன், அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம எப்பயும் கூலா இருக்கணும். சரி, ஃபேன் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த ரூம்ல ஒரு வால் கிளாக் இருக்கும். இந்த வால் கிளாக் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கிறது, வாட்ச் என்ன பாடத்தை சொல்லி கொடுக்கிறது என்றால், உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை ஒருபோதும் பயன்படுத்த விட்டுவிடக்கூடாது என்கிற பாடத்தை இந்த வாட்ச் சொல்லி கொடுக்குது. வாட்சுக்கு அப்புறம் கேலண்டர் இருக்கும் அந்த ரூம்ல, எல்லா ரூம்லையும். இந்த கேலண்டர் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே நாள் மாதிரி எல்லா நாளும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை கேலண்டர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரி, ரூம்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பெட்டியோ பீரோவோ ஏதோ ஒன்று இருக்கும். அது என்ன பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்றால், வாழ்க்கைக்கான சேமிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரூம்ல கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி என்ன சொல்லி கொடுக்கிறது? யாருடைய முதுகுக்கு பின்னாலும் பேசாதீர்கள், எப்போதுமே உங்களுக்கு முன்னால் யார் நிற்கிறார்களோ அவர்களினுடைய பிரதிபலிப்பை நேருக்கு நேராக காட்டுங்கள் என்பதை கண்ணாடி சொல்லி கொடுக்கிறது. சரி, அந்த ரூம்ல இருக்கிற விளக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை சொல்லி கொடுக்கிறது. ஜன்னல் என்ன சொல்லி கொடுக்குது? உங்களுடைய பார்வையை விசாலமானதாக்குங்கள், இந்த அறைக்கு வெளியிலே ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கிறது என்ற பாடத்தை ஜன்னல் கற்றுக் கொடுக்கிறது. தரை என்ன பாடத்தை தெரியுமா சொல்லி கொடுக்குது? எப்போதுமே பணிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுக்கிறது. படி, அந்த ரூமுக்கு என்டர் ஆகிற படி என்ன எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலையையும் கடந்து அதில் இருக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படி சொல்லி கொடுக்கிறதுனா, நான் மேற்கூரையில் ஆரம்பிச்சேன். மேற்கூரையை போல உயர்வான எண்ணங்களோடும் தரையை போல பணிவோடும் இருந்தால் நம் வாழ்க்கை இந்த ஜன்னலுக்கு வெளியே மிகப்பெரிய விசாலமான உலகத்தை காட்ட தயாராக இருக்கிறதுங்கிறது தான் ஒரு சாதாரண ரூம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். அப்ப நமக்கு எங்கேயும் உதாரணமா தேட வேணாம். தினம் தினம் நாம் பார்க்கிற, தினம் தினம் நாம் பழக்கப்படுகிற நிறைய இடங்களில் ஏதோ ஒரு பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்வதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு கதை இது.
ஒரு நடுக்கடல், ஒரு கணவனும் மனைவியும் பயணிக்கிறாங்க. திடீர்னு அந்த கப்பல்ல ஒரு ஓட்டம் வந்துடுது. கப்பல்ல பயணிச்சுட்டு இருக்கப்ப கப்பல்ல ஒரு ஓட்டம் வந்துடுது. ஓட்டம் வந்தோடனே யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும். அந்த இதை இன்னொரு துணை படகை வச்சு யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை. அப்ப யார் தப்பிச்சிருப்பாங்க? யார் தப்பிச்சிருப்பாங்கன்னா, அந்த கணவன் என்ன பண்றான், மனைவி அந்த உடைந்து போன கப்பல்லையே விட்டுட்டு துணை படகை எடுத்துக்கிட்டு வரான். வர்றப்ப அந்த கணவனை பார்த்து அந்த மனைவி என்ன சொல்லி இருப்பாள் அப்படின்னு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட ஒரு வகுப்பறையில கேள்வி கேட்கிறார். நான் சொல்ற கதை புரியுதா? ஒரு கப்பல்ல ஓட்டையாகி தப்பிக்க முடியாத சூழ்நிலையில கணவன் மட்டும் தப்பிச்சு வந்துடுறான். மனைவி அவர்களை பார்க்கிறார்கள். ஏக்கத்தோட கணவன் நம்மளை விட்டுட்டு போறானேன்னு பார்க்கிற போது அந்த கணவனை பார்த்து மனைவி என்ன சொல்லி இருப்பாள் அப்படின்னு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். உடனே எல்லா மாணவர்களும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. அட பாவி, என்னை மட்டும் இப்படி விட்டுட்டு போறியடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, உன் கூட தான் நான் நம்பி வந்தேன், இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. ஒரே ஒரு மாணவன், ஸ்மார்ட்டான மாணவன் ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கன்னு அந்த மனைவி சொல்லியிருப்பாங்க. அந்த கணவனை பார்த்து என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அந்த கதையை அப்படியே தொடர்றாரு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கணவன் அந்த பிள்ளைய வளர்க்குறாரு. நீ சொன்ன மாதிரியே கரெக்டுடா தம்பி, அதே மாதிரியே அந்த பிள்ளைய நல்லா வளர்க்குறாரு. ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தந்தையினுடைய டைரியை எடுத்து அந்த பிள்ளை படிக்கிறான். அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்க அம்மாவுக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்தது. அந்த நோயை சரி செய்வதற்காக தான் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போதுதான் இந்த சூழ்நிலை வந்தது. அவளால் உயிர் பிழைக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால அவளை அப்படியே விட்டுட்டு நான் தப்பிச்சு வந்தேன். எதுக்காக தெரியுமாடா மகனே? உனக்காக, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக நான் தப்பித்து வந்தேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே நான் இல்லை என்றாலும் உன்னால் முழுவதுமாக பிழைத்து கொள்ள முடியும். அந்த ஒரு நம்பிக்கையை உனக்கு நான் உருவாக்கணும் தான் அன்னைக்கு உன்னுடைய தாயை விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன்னு டைரியில எழுதிருந்ததை பார்த்தபோது அந்த பையன் உண்மையிலேயே கண் கலங்கி போனானா இப்படின்னு அந்த ஆசிரியர் முடிச்சார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தந்தையினுடைய அர்ப்பணிப்பு என்பது, அம்மா இல்லைன்னா கூட அப்பாவா இருந்து நான் என் பிள்ளையை எல்லாமா இருந்து நான் வளர்க்குறேன்னு சொல்கிற தந்தைகள் இருக்கிறார்கள். அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என் பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கேன்னு சொல்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள். 2 பேருமே இல்லைன்னா கூட அவர்களை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து வளர்க்கிறார்கள். அப்படியும் இல்லை, 2 பேருமே இருக்காங்க, ஆனா 2 பேருமே கஷ்டப்படுற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. என் பிள்ளையாவது நான் நல்லா படிக்க வச்சிடணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால், நான் சொன்ன இந்த 4 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே இருப்பீர்கள். ஆக உங்களுக்கான கல்வியை உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பை, இரத்தத்தை சிந்தி கொண்டு வந்து உங்களை படிக்க வைக்கிறார்கள். அந்த கல்வியை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தின அறிவுரையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. அம்மான்னு நினைச்சோன்னே இதான் ஞாபகம் வரும். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை ஓம் பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, ஆனா உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறம் தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்ல, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்ல, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணுதான் வைரமுத்து ஆயிருச்சு. கதகதன்னு கழுகிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா, வைகையில நீர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக, கைப்பிடியா என கூட்டி கரை சேர்த்து விட்டவளே, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இல்லையே என்று வைரமுத்து அந்த தாய் கவிதையை முடிப்பார். தாய் என்பவர்கள் அந்த அளவிற்கு உயர்வானவர்கள். அப்ப தந்தை அப்படி இல்லையா
அப்படின்னா தந்தை அதைவிட உன்னதமானவர்கள். முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் உடல் பெருத்து, 5வது மாதம் மூச்சிறைத்து, 6வது மாதம் சுமை கூடி, 7வது மாதம் நடையாய் நடந்து, 8வது மாதம் வலி அனுபவித்து, 9வது மாதம் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து, 10வது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை கொடுக்கிற தாய் இருக்கால, அவள்தான், அவளுடைய வழிதான் பெரிது என்றாலும் கூட 10 மாதம் சுமக்கிற தாயை போல வாழ்நாள் முழுவதும் தன் தோளிலே சுமக்கிறவர்கள் தந்தைகள் என்றால், அந்த தந்தையையும் தாயையும் மிக உன்னத நிலையில் வைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது இந்த வாழ்க்கை என்பது மிக வளமானதாக இருக்கும் என்றால், நீங்கள் அனைவரும் தாய் தந்தையினுடைய உன்னதத்தை புரிந்து கொண்டு, ஒரு தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளைகளாக, ஆசிரியர்களுக்கு ஒழுக்கமான பிள்ளைகளாக, நீங்கள் படிக்கிற இந்த கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளாக நீங்கள் வலம் வருகிற போது, நாளைய உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளை கொட்டி வைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இவ்வளவு தூரம் ஒரு நல்ல நிகழ்ச்சியை எனக்காக போஸ்ட்பான் செய்து, எனக்காக என்னுடைய வருகையை நோக்கி இன்றைக்கு ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற முதுகுலத்தோர் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நான் வணங்கி மதிக்கிறேன். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 1 மணி நேரத்திற்கு மேலாக இவ்வளவு அமைதியா, அதுவும் நான் சொல்றதுல எந்த இடத்துலலாம் கைத்தட்டணும், அவ்வளவு சீக்கிரம் பள்ளி மாணவர்கள் நம்ம சொல்ற விஷயங்களுக்கு அப்படி ஷார்ப்பா கைத்தட்டிட மாட்டாங்க, எப்படா முடிப்பாங்கன்னு. ஆனால் நான் எந்த இடத்துல எமோஷனலாக பேசுகிறேனோ அந்த இடத்துல கைத்தட்டின அந்த ஷார்ப் உங்கள் பிள்ளைகளிடம் இருக்கு மேடம். கண்டிப்பாக அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுனா மிகச்சிறந்தவர்களாக வருவார்கள். அந்த பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. ஆசிரியர்கள் என்பவர்கள் உங்களுக்கு இன்னொரு பெற்றோர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கான 2வது ஆசிரியர்கள். அவர்களை மதித்து, அவர்களை வணங்கி, அவர்கள் சொல் கேட்டு இந்த உலகத்தை சந்தோஷமாய் கொண்டாடலாம். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.